தங்கவயலில் நடந்த காரியம் நிகழ்ச்சியில் தந்தைக்கு சிலை வைத்து கதறி அழுத பிள்ளைகள். தாய் பாசத்தையும் மிஞ்சிய தந்தை பாசம். தந்தை இறந்து 15 நாட்களுக்குள் அவருக்கு ஒரு சிலையை செய்ய வைத்த பாச உணர்ச்சி. தம்மை விட்டு பிரிந்த தமது அன்பான அப்பாவுக்கு தங்கவயலின் முக்கிய சாலைகளில் நூற்றுக்கணக்கான பேனர்கள், கட்டவுட்டுகள் வைத்து அவரது புகழை பரப்பிய பிள்ளைகள். காரியம் நிகழ்ச்சிக்கு வந்த மக்களுக்கு கல்யாண சாப்பாட்டை மிஞ்சும் வகையில் விதவிதமான நான்வெஜ் உணவுகள் பரிமாறப்பட்டது. கிறிஸ்பி சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, சேமியா, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, முட்டை, ஏலக்கி, வாழைப்பழம், பாயாசம் பரிமாறப்பட்டது. தங்கவயல் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் போர் வாளாக திகழ்ந்த அந்துராஜ் இதே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திடீரென காலமானார். தங்கச் சுரங்க தொழிலாளியாக பணியாற்றிய இவர் செங்கொடி இயக்கத்தின் போர் படை தளபதியாக இறுதி மூச்சு வரை பணியாற்றி வந்தவர். கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கவயலில் அரசியல் சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இவரது படத்திறப்பு மற்றும் சிலை திறப்பு நிகழ்ச்சி தங்கவயல் நார்த் கில்பர்ட்ஸ் பகுதியில் நடந்தது. பேனர்கள், கட் அவுட்டுகள், ஒலிபெருக்கிகள் என்று ஊரே திரும்பி பார்க்கும் வகையில் இந்த காரியம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. யாரையா அந்த பிள்ளைகள் இப்படி செய்யறாங்க, யாரையா அந்த பிள்ளைகள் இப்படி செய்யறாங்க. இதுவரையில நான் என் சர்வீஸ்ல இந்த மாதிரி பேனர் கட்டி ஒருத்தருக்கு வந்து காரியம் செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்றேன். யாரும் செய்ததே இல்ல, யாரும் செய்ய போறதும் இல்ல. இப்படி ஒருவன் பிறந்ததும் இல்லை, இனியும் ஒருவன் பிறப்பதும் இல்லை. அவர் தான் அந்துராஜ். அவருக்கு கோடி கணக்கில் காசு கொடுத்தா கூட கோடிய வேற கோடி பிடிக்க மாட்டாரு, 2 கோடி தான் பிடிக்குவாரு. தோழர் அந்துராஜ் அவர்களை பற்றி நான் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் முதல் முறையாக கோலார் தங்கவயலுக்கு வந்தபொழுது தோழர் ஜோதிபாஸ் அவர்களாலும் மற்ற தோழர்களாலும் எனக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் தோழர் அந்துராஜ் அவர்கள். என்னை எப்ப பார்த்தாலும் முதல்ல என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு பக்கத்துல இது பண்ணி தாடையை பிடிச்சி கொஞ்சம் முத்த வைப்பாரு. முதல்ல எடுத்த உடனே அதான் செய்வார். வந்து என்ன வாங்கத்தோடு கூட கேட்க மாட்டார், கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு தாடையோட சேர்த்து கொடுத்து கொஞ்சி ஒரு முத்தம் வைப்பாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேட்பாரு, எப்போ வந்தீங்க தோழர், எந்த வண்டியில வந்தீங்க, இல்ல நான் நல்லா இருக்காங்களா வீட்டுல அப்படின்னு கேட்பாரு. முதல் தடவை பார்க்கும் போதே ஏதோ வந்து ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டு கால நண்பரை போல என்கிட்ட அவரோட வயசு என்ன, என் வயசு என்ன, என்னோட வயசுக்கு மீறினது அவரோட அனுபவம். ஆனா அவரு என்ன எப்படி நடத்துவார் அப்படின்னா, ஒரு சமகால தோழன் போல. அவர் பார்த்த போராட்ட வரலாறு என்ன, அவரு பங்கெடுத்து கொண்ட போராட்டங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்ன, ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு நான் அவருக்கு சமமான ஒரு தோழன் அப்படிங்கிற நிலையில என்னை நிறுத்தி என்னை வந்து உட்கார்ந்து ஒரு தோழர் சொன்னாரு, உலக அரசியல்ல இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் என் கூட பேசுவார். இந்த கில்பர்ட்ஸ் பகுதிக்கு ஒரு பெரிய இழப்பு, கோலார் தங்கவயலுக்கு ஒரு பெரிய இழப்பு. தங்க சுரங்கத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மண்ணு பாறைகளால் அங்க ட்ரில் பண்ணிட்டு அங்க வந்து பிளாஸ்ட் வைக்கணும். அந்த ட்ரில் பண்ணக்கூடியது ரொம்ப முக்கியம். அதை வந்து மேல 60 டிகிரியில் அடிக்கணுமா, 30 டிகிரியில் அடிக்கணுமா, 90 டிகிரியில் அடிக்கணுமா, அது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். அந்த வேலையை செஞ்சவர் தோழர் அந்துராஜ். அதுக்கப்புறம் பிளாஸ்ட், அதுக்கான அவர் எந்த ஆளு தேவையோ அந்த ஆளை வந்து மேனேஜர் போறோம், அவர் சொல்றதுதான். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு வேலை தெரிஞ்ச ஒரு தொழிலாளி. அது மட்டும் இல்லாம அந்த தொழில் மட்டும் சேர்த்து கிடையாது, அந்த தொழில பலமுறை
தொழிற்சங்க வேலைங்க இல்ல பகுதியில் இருக்கக்கூடிய வேலைகள்ல வந்து அப்போ எம்டென் எம்சி இது மாதிரி எல்லாம் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வேலையை விட்டு நீக்கக்கூடிய வேலை எல்லாம். ஒரு முறை டி சீனிவாசன் கூட அவர் மறுபடியும் வேலையில அமர்த்ததை வந்து அவரே சொல்லி இருக்கிறார். டிஎஸ் மணி கூட ஒரு முறை அவரை வந்து வேலையிலிருந்து நீக்கிய போது மறுபடியும் அவர் வந்து வேலை செய்யக்கூடிய வேலை. அப்ப சம்பளம் எல்லாம் குறைவுதான். இந்த பகுதியில் எடுத்துக்கினாங்க பஞ்சாயத்து பொது செயலாளர் தான் இன்னைக்கு வந்து வேலை செய்யறாரு. பஞ்சாயத்துல பல விஷயங்கள் பல பஞ்சாயத்துகளை வந்து நின்று பேசுவார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னா வெளிப்படையா பேசுவார், முகதாட்சணம் இல்லாத பேசுவார் பஞ்சாயத்துகள். அப்போ ஒரு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வேலை இந்த பகுதியில கூட நண்பர்கிட்ட பார்த்தோம். அதே மாதிரி தொழிற்சங்க வேலை கட்சி வேலைனாக்கா அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து டிஎஸோட நெருங்கிய பழக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில அவர் கிளை செயலாளராக வேலை செஞ்சிருக்கிறார். கூட அது ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வந்துருக்கா? அவரு சின்ன வயசுல கூட பல கஷ்டங்களை அனுபவிச்சவர் தான். அவர் அதிகமா வந்து அவருடைய ஆயா அவருடைய தாத்தா கூட தான் வந்தது. குழந்தையம்மா அந்தோணி சாமி அவருடைய அரவணைப்பில தான் அவரு வளர்ந்ததும் கூட. அந்தராஜ் அவரு அந்தோணி சாமி அவருடைய அப்பா தன்சிங் டெய்லரு, அந்த அம்மா அவங்க எல்லாம் கூட இருந்தது நாம வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறார். அந்த குமார் செட்டு வந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறது. அவருடைய முதல் வருமானம் எல்லாமே கூட அங்க அவருடைய துணையார் தேவ சௌந்தரி அந்த அம்மாவை கூட திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில வந்து இன்னைக்கு அருமை சகோதரர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி 4 ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளையை வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில வந்து இந்த சமுதாயத்துல வந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து செஞ்சுதான் அவர் வந்து அவங்கள வந்து விட்டு போயிருக்கிறத வந்து நாம இன்னைக்கு பார்க்கணும். அந்த வகையில பார்த்தா ஒரு சாதாரண தங்கச்சுரங்க தொழிலாளி, நமக்கெல்லாம் அடித்தளமே தங்கச்சுரங்க தான். என்ன ஒண்ணுன்னா தங்க வயலில பெரிய தலைவர்களெல்லாம் இறந்துட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. யாருக்குமே வந்து மைன்ஸ் ஏரியாவில இருந்து சிட்டி ஏரியா மட்டும் பேனர் கட்டி ஒரு காரியத்தை உருவாக்குனாங்கன்னு சொன்னா அவங்க பசங்களுக்கு நன்றி சொல்றான். இப்படிதான் பசங்களை வளர்த்து இருக்கிறாரு.
அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அவன் தான் பிள்ளை. இதுவரைலாம் நான் என் சர்வீஸ்ல இந்த மாதிரி பேனர் கட்டி ஒருத்தருக்கு வந்து காரியம் செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்றேன். யாரு அந்த பிள்ளைகள் இப்படி செய்யறாங்க? யாரும் செய்ததே இல்லை, யாரும் செய்ய போறதும் இல்லை. இப்படி ஒருவன் பிறந்ததும் இல்லை, இனியும் ஒருவன் பிறப்பதும் இல்லை. அவர் தான் அந்தராஜ். அவருக்கு கோடி கணக்கில் காசு கொடுத்தா கூட கோடிய வேற கோடி பிடிக்க மாட்டாரு, 2 கோடி தான் பிடிக்குவாரு. நீங்க எல்லாம் பரவாயில்ல அப்படின்னால என்ன ரொம்ப கிட்ட 1999 2000 வருஷம் வரைக்கும் அந்த பிஜிஎம் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அந்த க்ளோஸ் ஆன சமயத்துல வந்துட்டு அவரோட விசாரணை மைண்ட்ஸ்ல வந்து வேலை பண்ணியிருந்தாரு. அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஜெயராம ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர், ஏன்னா அந்த மைண்ட்ஸை பத்தி நிறைய தெரியாது, அவர் செஞ்ச விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டு நான் முன்மொழிகிறேன். அப்ப அவர் காலையில 8 மணிக்கு சுரங்கத்துல இறங்கினாருனாக்கா சாயங்காலம் 4-4:30 மணி மேலே தான் மேல வருவார் வேலை செய்யறதுக்கு. காரணம் அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம், சிரமம். அந்த காலத்துல வந்து நம்ம எல்லாம் இந்த மைசூர் பணிபுரியும் போது வந்து நம்ம அந்தராஜ் வந்துட்டு அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கெல்லாம் 8 hour வேலை செய்யறோம்னா அவர் வந்து 12 hour வேலை செய்வார். காரணம்னாக்கா ஓவர் டைம் இன்சென்டிவ்காக செய்வார். இந்த பிச்சானத்து மைன்ஸ்ல வந்துட்டு இந்த 99-2000 வருஷத்துல வந்து மைன்ஸ் 2 வருஷம் காப்பாத்தினார்னா அது ஒரு பங்கு வந்து நம்முடைய அந்தராஜ் தான் சேரும்னு சொல்லிட்டு நேரத்துல நிறைய இருக்கிற தொழிலாளிக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். காரணம்னாக்கா இந்த மிஷினரி அவர் வந்து மிஷின் தான், அவரு பில்லிங் ஆபரேட்டர். அவரோட மிஷின் வந்துட்டு ஒரு ஹவருக்கு வந்து ஒரு 9 தொலை போட்டு அது பிளாஸ்ட் பண்றனாக்கா இந்த மைன்ஸ் மூட்ட சமயத்துல வந்து இந்த ப்ரொடக்ஷன் வரணும். அந்த ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரணும்னு சொல்லிட்டு மேனேஜர் ஜெயராம் ரெட்டின்றத நம்ம ஊக்கத்தை கொடுத்து அவருக்கு ஸ்பெஷலா ஒரு மிஷினை வந்து தர வச்சாங்க. அப்படியே ஒரு ஹவர்ல வந்து 25-30 ஹோல்ஸ் போட்டு பிளாஸ்ட் பண்ற ஒரு மிஷின் தர வச்சுட்டு அதுக்கு ஆபரேட்டர் வந்து அது அந்தராஜுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவரு தான் 99 2000 வருஷத்துல வரைக்கும் அந்த பிச்சானத்த மைன்ஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு வந்து 15 டன்ல இருந்து 20 டன் வரைக்கும் அந்த கோல்டு மண்ணை வந்து வெளியெடுக்கணும். அந்த கோல்டு மண் வெளியேற்றாதான் அந்த மைன்ஸை காப்பாற்ற முடியுன்றதுனால அந்த மாதிரி ஒரு உழைப்பு வந்து இந்த 4-5 பிள்ளைகளுக்காக நேரத்தை பார்க்காம கஷ்டத்தை பார்க்காம அந்த காலத்தில் அப்படி ஒரு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக இந்த அளவுக்கு அவரு பிள்ளைங்களை வளர்த்திருக்காருன்னா பெரிய விஷயம். சீப்பு பேனெல்லாம் பக்கத்தில் வச்சு சமுதாய நிலைப்பும் மறையாத நிலையானதே.